வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கோவா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு இன்று முதல் 4 நாட்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை கர்நாடக மாநிலம் கார்வாலில் உள்ள INS கடம்பா கடற்படை தளத்திற்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 129வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். காசி தமிழ்ச்சங்கமம் 4.0 பயணத்தின் இறுதி கட்டத்தில் வாரணாசியைச் சேர்ந்த மாணவர்கள் புதுச்சேரியின் பொம்மையார்பாளையம் கடற்கரையில் நடந்த சிலம்பம் பயிற்சியில் பங்கேற்றனர். திறந்தவெளி கடற்கரையின் பின்னணியில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி இயற்றமிழ் மரபுகளின் ஆற்றலையும் ஒழுக்கத்தையும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. இந்த அனுபவம் வெறும் பயிற்சியை தாண்டி பாரம்பரியம், இயற்கை மற்றும் கலாச்சாரத்தின் சக்தி வாய்ந்த சங்கமமாக வெளிப்பட்டது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்று திருத்தப்பட்டியல் தொடர்பான சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். புதுச்சேரி அண்ணா திடலில் 17 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கத்தை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சின்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்காக அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 220 குடியிருப்புகளை திறந்து வைத்தார். இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான 4வது மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.